என் கூட தான் படிச்சுட்டு இருந்தான். நான் அப்படியே இருக்கிறேன். அவன் பலபடி மேல தாண்டி போயிட்டே இருக்கான். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ போராடுறேன், என்னால் அவன் லெவலுக்கு வரவே முடியல. அவன் இப்பதான் வந்தான், என்ன பண்ணான் ஏது பண்ணான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு ஒரு பெரிய லெவல் வந்துட்டான். பார்த்தாலே அப்படியே ஆத்திரமா வருது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய வெற்றியை பார்த்து நீங்க என்னைக்குமே தயவு செய்து பொறாமப்படாதீங்க. அவன் அதுக்காக எத்தனை படிகள் எடுத்தானோ, நீங்க செய்யாத முயற்சிகள் எத்தனை அவன் எடுத்து வச்சான் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது இல்லாம ஒருத்தருடைய ஒரு விக்டரிய, ஒருத்தருடைய ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு ஸ்டோரிய வந்துட்டு ரொம்ப இழிவாவோ இல்ல வந்துட்டு அவன் அப்படியே அசால்ட்டா ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. நேரம், காலம், அவனுடைய உழைப்பு, திறமை, அதிர்ஷ்டம் இத்தனையும் சேர்ந்துதான் அவன் ஜெயிச்சிருப்பான். நீங்க அதுல எதுல மிஸ் ஆனீங்கன்னு யோசிக்கணுமே தவிர அவனை பத்தியோ இல்ல அவனுடைய அந்த வெற்றியை பத்தியோ நம்ம ஒரு தரக்குறைவா விமர்சிக்கிறதோ இல்ல அதை பார்த்து பொறாமப்படுறதோ, என்னை விட அவன் வந்து திறமை கம்மி அதனால அவன் வந்து பெரிய லெவல் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பொறாமப்படுறதோ வேண்டாமே. நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இரு, சூப்பர், நல்லா வந்துட்ட, இப்படியே நீ இரு, நீ இன்னும் பலபடி மேல வா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களையும் வந்துட்டு உங்களுடைய உழைப்பு மேல கொண்டு வந்துடும். உங்களுக்கு கூட சேர்ந்து அந்த அதிர்ஷ்டமும் தேடி வந்துடும்.